ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி தான் சொல்லிக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னார். கனடாவில் இருக்கார், வயசாயிடுச்சு. வயசானால் வந்து இயலாமையும் கூடவே வந்துடும்ல. உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் மனசுனால பேசாதீங்க. ஆனால் நான் என் அம்மாவை நிறைய மனசுனால தான் பேசுவேன். அது அப்படி தான் ஆகிப்போச்சு. அப்புறம் ஊருக்கு தான் உபதேசம். அந்த உபதேசம்லாம் எனக்கு இல்லை. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா, ஒரு குரங்கு குட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அருணாச்சலா ஷெல்டரில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு கையை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. தேங்க்ஸ் ராஜா சார், தேங்க்ஸ் டாக்டர் ராஜா சார். அதுக்கப்புறம் பெருசாக நிறைய கதை, அந்த கதையே எழுதுறதுனால இங்கே நிறைய பேச முடியல. இந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, உதவிக்கு ஆள் இல்லை. திவ்யாவுக்கும் எனக்கும் நிறைய கருத்து முரண்பாடு வந்துச்சு. சரியாயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஷெல்டர் கட்டணும், ஃபென்சிங் போடணும். இன்னைக்கு கோவிந்தப்பாவோட ஒய்ஃப், அவங்களும் அம்மா தானே, குட்டிக்குள்ளான் போய் கோழி குஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு திட்டினாங்க என்ன. அதுக்கப்புறம் பிடிச்சி கட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி வெயிலில் கட்டி போட்டு, அன்றைக்கி வெயில்னால தான் அந்த லட்சு இறந்துட்டான்னு நினைக்கிறேன். கட்டி போட்டு சாவடி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, உனக்கு நாய் செத்து போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது மாதிரி தானே எங்களுக்கு கோழி இறந்து போச்சுன்னா அப்படி சொன்னாங்க. நாய் நாம் யாரும் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதில்ல. வெளியிலலாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சாப்பிட்றதில்ல. அதுவும் இல்லாமல் நாய்களை வந்து நான் லாப நோக்கத்துக்காகவும் வளர்க்கலை. ஏதோ என் போராத காலம் நாய் என் வாழ்க்கையில் வந்துச்சு. அதை விட முடியல, உண்மையிலே விட முடியல. அதுக்காக அவங்க கோழி வளர்க்குறாங்க, கோழி சாப்பிட்றாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு வந்து நாய்களை வந்து தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. குட்டியிலே எடுத்து வளர்த்துட்டேன். குட்டிக்குழுவான கூட ஒரு நாய்க்கு அடிச்சுட்டு தான் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியே சின்ன குட்டிங்களாக இருக்கும்போது எப்படியோ வளர்த்துறேன். பெரியவங்களானதும் வந்து அவங்கள என் கூடவே வச்சுக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய திட்டு வாங்குறேன் ஜனங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் சரி, சாரி, வேறு என்ன செய்ய முடியும். கட்டி போட்டுடுறேன்னு சொல்லியிருக்கேன். எங்கே கட்டி போடுறதுன்னு தான் தெரியல. நிழல் இல்லை, மரங்கள் வந்து தூர தூரம் இருக்குன்னு என்னால் போயிட்டு மரத்தில் கட்டி, இப்போது அவங்கள அழுத்து விட்டு இருந்திருந்தா நானே கூட சாப்பாடு கொண்டு போனேன்னா அப்படியே வச்சிட முடியும். ஆனால் கட்டி போட்டிருந்தா ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திவ்யாவை அதுக்கு வந்து இதுக்கு தான் அவளை வந்து நான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. திவ்யாவும் இந்த வருஷம் 10th அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் எப்படி போகும்னு தெரியல. சரியா? ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த குரங்கு குட்டி வந்து நேற்று வரைக்கும் மூச்சு விட்டுட்டு இருந்துச்சு. அவர் கையை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க தான், கருப்பாயிட்டு இருந்தது. சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கேன். நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நாய்கள் கூட கால்நடை தானே. கால்நடை மருத்துவமனையில் நாய்களுக்கான மருந்துகளும் இருக்கணும்ல. ஏன் நாய்களுக்கான மருந்து கால்நடை மருத்துவமனையில் இல்லை? ஏன் நாய்களுக்கு தடுப்பூசி வந்து அந்தந்த கால்நடை அந்தந்த ஊரில் இருக்குல்ல ஒரு கால்நடை மருத்துவமனைகள், அங்கேயே அவங்களுக்கு தடுப்பூசி இல்லை? நான் சொல்கிறது வந்து ரேபீஸ் ஊசி மட்டும் இல்லை, நாய்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க உடம்புக்கு வந்து கெனைன் டிஸ்டம்பர், பார்வோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்கள்ல, அந்த ஊசி ஏன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சில்ல? அப்போ கவர்மெண்ட் வந்து லாப நோக்கத்தோடு தானே நடக்குது. நாய்களுக்கும் அரசாங்கம் தானே. இப்போது நாய்களுக்கும் அவங்க தானே பொறுப்பெடுத்துக்கணும், அவங்க தானே செலவு பண்ணணும், அவங்க தானே பாதுகாக்கணும். நாய்களை வந்து கட்டுப்படுத்து, நாய்களுடைய இனப்பெருக்கத்தை
கட்டுப்படுத்துறதுல மட்டும் குறியாக இருக்கிறவங்க நாய்களுடைய ஆரோக்கியத்தில் ஏன் கவனமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது என்னோட கருத்து தான். நாய்களையும் கவனத்தில் எடுத்துக்கணும், நாய்களுக்கும் நல்லது நடக்கணும், அவங்க வாழ்க்கையை வந்து நம்ம பறிக்கக்கூடாது. எல்லா உயிரினங்களும் வாழ தான் பிறந்திருக்கு, அதே மாதிரி நாய்களும் வாழ தான் பிறந்திருக்கு. இந்த தெரு நாய்களால் நமக்கு வந்து எந்த லாபமும் இல்லை, அவங்கள விற்க முடியாது, அந்த மாதிரி பணம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்க்கையை மாற்றுவது முற்றிலும் தவறில்லை, தப்பு. தெரிஞ்சே பண்ணுற தப்பு. நம்ம ஒரு உயிரினத்துக்கு பெரிய துரோகம் பண்ணுறோம். அது வந்து எங்கேயாச்சும் போய் சுற்றி வளைச்சிட்டு மனுஷ இனத்தையே தான் அழிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாய்க்காரியில் இன்னைக்கு அவ்வளோதான். டாடா.